இங்கே பேச வேண்டும். இந்த அவையின் இந்த விவாத நேரத்தை நான் மிக முக்கியமாக கருதுகிறேன். ஊருக்கும் உலகத்திற்கும் தெரியாத சிலவற்றை சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் குறிப்பிட்டார்கள், இந்த பாடல் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் என்பவரால் 1876 எழுதப்பட்டு பின்னர் 1880-82 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்கின்ற நாவலில் தொடர், அதாவது பங்களா தர்ஷன் என்ற பத்திரிகையில் ஒரு தொடராக வெளிவந்தது. அதில் இந்த பாடல் இடம்பெற்று அது மிகுந்த புகழ் பெற்று உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டதைப் போல, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதைப் போல 1896 ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாட்டில் அவரால் மெட்டமைக்கப்பட்டு பாடப்பட்டது. அது அத்தோடு நிற்கவில்லை. அந்த வந்தே மாதரம் என்ற அந்த 2 சொற்கள் இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. விடுதலை வேட்கையை கிளர்ந்து எழச் செய்தது. இது எந்த மொழியிலே என்று யாரும் பார்க்கவில்லை. இன்றைக்கு நாம் பாடுகின்ற நாட்டுப்பண் என்று சொல்லுகிற ஜனகண மனதியாக இருக்கலாம், நாட்டுப்பாடல் என்று சொல்லுகிற வந்தே மாதரமாக இருக்கலாம், இரண்டும் வங்காள மொழியில் இருக்கிறது. எந்த மொழி தெரியாது. ஆனால் உணர்ச்சிகளை கொந்தளிக்கிற போது, அது எதை முன்வைக்கிறது என்கிற போது அதில் எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள். அன்றைக்கு ஏற்பட்ட அந்த உணர்ச்சி என்பது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பரவியது. எல்லோருக்கும் ஒரே உணர்வு இருந்தது, இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்று. மகாகவி பாரதி அவர்கள் ஒரு அழகான பாடலை நிறைய எழுதியிருக்கிறார் விடுதலை வேட்கையை குறித்து. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடே, அதன் முந்தையர் 1000 வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் சிறந்து விளங்கியதும் இந்நாடே, இதை நான் சிந்தை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்துவேனோ, வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்குவேனோ என்று சொல்கிறார். அன்றைக்கு அந்த பாடல் எல்லா திசைகளிலும் ஒலித்தது. இப்பொழுது நான் சொல்ல வருவது, அவைத்தலைவர்களே, உங்களுக்கு வரலாறு நிறையவே தெரியும். இந்த விடுதலை உணர்வு என்பது வெள்ளை